ஆவியானவரை நாம் இந்த வேளையில் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் மிகவும் முக்கியமானது. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் 21வது நூற்றாண்டை நோக்கி பயணிக்கிற நமக்கும் இன்றைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. கண்ணிருந்தும் குருடராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அதுபோல இருக்கிறார்கள். என்ன அது? இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் பக்கத்துக்கே வரவே மாட்டாங்க. சில ஊழியர்கள் சில சபையில் நடக்கின்ற காரியங்களை சொல்கிறேன், இந்த பக்கத்துக்கே வரமாட்டாங்க. அதே போல் ஊழியர்கள் அல்லது பிஷப் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் கூறுவாங்க. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசுவின் நாமனால் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் பரிசுத்த ஆவியான என்னான்னு கேட்டால் என்னன்னு தெரியாது. நமக்கும் அதுமாதிரி தெரியாது. நிறைய பேர்களுக்கு, எனக்கும் ஒரு காலத்தில் தெரியாது. அது இப்பொழுது தேவையா என்றால் கண்டிப்பாக இப்பொழுது நாம் இந்த நூற்றாண்டில் நாம் அதை பற்றி சரியானபடிக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அட்வான்டேஜஸ், அனுகூலங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற வேத வசனங்களையும் நாம் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால் ஆமேன்னு சொல்லுங்கள். எப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் உந்தும் பொழுது அது நெஞ்சு வரைக்கும் வரும், வாயை அடிச்சிடுவீங்க, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை குறித்து பேசும் பொழுது ஒரு பலமாக இறங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவரை குறித்து தியானிக்கும் பொழுதெல்லாம், அவரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர் பலமாக இறங்கிடுவார். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்திற்கு பாஸ்கர் அவர்களும் நானும் சார்லஸும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். நம்ம மேலறையில் உள்ள இடத்திற்கு அந்த டைல்ஸ் எல்லாம் போட வேண்டும் என்று புறப்படும் பொழுதே சார் சொல்லிட்டார், அவர் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர் ஆகினால அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோதான் சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். புறப்படும்போது, ஆண்டவரே இன்றைக்கி எப்படி ஆகிலும் உங்களுடைய நாமத்தை அவருக்கு சொல்லணும், எந்த வகையிலையாவது இயேசு என்ற நாமத்தை அவருக்கு சொல்லணும். ஏனென்றால் அவருடைய கத்தோலிக்க மார்க்கத்தார் இயேசு என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மரியாள் தான் அவங்களுக்கு முக்கியத்துவம். அதற்கு பைபிளெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒரே ஸ்லோகத்தை அடிச்சுட்டு வச்சுடுவாங்க. மரியாள் இல்லாமலையா இயேசு வந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் மூளை சலவையில் அதிலேயே மங்கி கிடக்கிறார்கள். அது வேண்டாம். நான் போன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன ஜெபித்தேன்னா, ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு எப்படி ஆகிலும் இயேசுதான் தெய்வம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தர், பணக்காரர், பெரிய ஷாப்பு. நாங்கள் காரில் போய் இறங்கும் பொழுது அவர் என்னை பார்த்தது கிடையாது, நான் அவரை பார்த்தது கிடையாது. அவர் ஷாப்பில் உக்காந்துருக்காரு. நான் காரை விட்டு இறங்கினதுமே அந்த இடத்தை விட்டு நேராக கார்கிட்ட வந்து விஷ் பண்ணுறார். ஐயா வாங்க ஐயா என்று கூப்பிடுறார். எனக்கு ஆச்சரியமாக போனது. என்ன யோசித்தேன் நான், இவ்வளவு கனம் பண்ணுறார் மனுஷன், கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர். அப்போ நாங்கள் போய் எல்லா காரியங்களையும் பேசினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் இவருக்கு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று இப்போ ஆண்டவருடைய காரியங்களையும் அன்பையும் சொல்லிக்கொண்டே வந்து, நீங்கள் இப்படிங்களா, நான் இப்படி ஊழியம் செய்தேன், நான் இன்று கன்வெர்ட்டு, அநேக இடங்களில் போய் இயேசுவை சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் பேசிட்ட உடனே கேஷ் கையில் கொடுத்தோம். அப்போ அந்த பில்லை வாங்கினார். நிறைய குறைச்சிட்டார். இந்த வேலையிலேருந்து நிறைய குறைச்சி
நீங்கள் இதை கொடுத்தா போதுன்னு பண்ணார். அப்படியே பேசிக்கிட்டே வந்த உடனே அவர் சொன்னார், ஐயா இது வீட்டுக்குங்களா இல்லை சர்ச்சுக்கானார். முற்றிலும் இது சபைக்காக தான் வாங்குகிறோம் பிரதர், ஆகையினால் நீங்கள் வீடு என்று நினைக்காதீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஐயோ தவறாக பண்ணிட்டுமே, அந்த பில்லை மறுபடியும் கொடுங்க என்று சொல்லி வாங்கி அந்த சொச்சம் மீதி இருக்கிற அந்த 10,000 கூட தள்ளிட்டார். இந்த 10,000 ருபீஸை ஏற்கனவே நிறைய குறைச்சி போட்டார். அதுக்கப்புறம் வாங்கி போட்டுட்டு ஐயோ எனக்கு ஒரு பங்கு வேணுமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமே என்று சொல்லி அதை அடிச்சுட்டு இந்த கேஷ் கொடுத்தா போதும் நீங்கள் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர் பிரதர், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல உள்ளத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைய தாங்க. ஐயா உங்களை போன்ற போதகர்கள் வந்து ஜெபித்ததுனால தான் இந்த கடை ஓடிக்கொண்டிருக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது ஐயா என்று சொன்னார். உங்களை போன்ற போதகர்கள் வரும்பொழுது நான் அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்பேன், ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் இந்த கடை இயங்குகிறது. ஏற்கனவே பாஸ்கர் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஷாப்பு மெட்ரோ ட்ரெயின் வரும்பொழுது அந்த ஷாப்பெல்லாம் இடிக்கப்படணும்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களாம், உங்கள் ஷாப்பெல்லாம் போயிடும், இதெல்லாம் நீங்கள் உடச்சிடணும், என் நோட்டீஸெல்லாம் வரும் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் என்னை போல ஒரு பெந்தேகோஸ்தே போதகர் போயிருக்கார். அந்த சமயத்தில் அவரிடத்துல எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு, ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா, ஏயா நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறேன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நல்லது செய்வார் உங்களுக்கு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயரை பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார். ஒரு வாரத்திற்குள்ளாக அதே ஆள் அவர் இடத்துல வந்து, ஐயா உங்கள் கடையெல்லாம் இடிக்கலையா, உங்கள் கடையெல்லாம் இடிக்கிற லைனில் இல்லை, வேறு லைனில் போயிடுது மெட்ரோ ட்ரெயின்னு அவர் சொல்லிட்டு போனாராம். அன்றையிலிருந்து தான் இயேசுவை முழுவதுமாக பற்றி பிடிச்சி அவர் வாழ்கிறதை போகிறதான் கத்தோலிக்க சபை. அவருடைய உண்மையான விசுவாசம் இயேசுவின் மேலே இருக்கிறதே நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா புறப்படுறதுக்கு முன்னால், ஐயா நீங்கள் பைபிள்லாம் படிப்பேன், கண்டிப்பாக படிப்பேன் ஐயா, உங்கள் பைபிளில் உபாகமம் என்ற ஒரு போர்ஷன் இருக்குதா, ஐயோ இருக்க நாங்கள் படிப்போமே, அப்போ இதில் ஒரு வசனம் கொடுக்குறேன் நீங்கள் படிக்கிறீங்களான்னு. கண்டிப்பாக என் உடனே பேப்பர் எடுத்தார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்ன உடனே அவர் எழுதி அழகாக வச்சுட்டார். அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கண்டென்ட்ஸ் என்ன இருக்குது அதன்படி கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று சொன்ன முழுதுமாய் நம்பினார். போயிட்டு வரேன்னு சொல்லும்பொழுது பாஸ்கர் என்ன பண்ண, ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆமையா ஜெபம் பண்ணுங்க, அதான் ஏன் முக்கியம்னார். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கேருந்து புறப்பட்டேன். வசனத்தை நீங்கள் படிங்க, ஆண்டவர் அதன்படி உங்களை நடத்துவார்னு சொல்லிவிட்டு கார்கிட்ட வந்தால் கார் வரைக்கும் வந்து காரில் உட்கார்ந்த பிறகு டாட்டா சொல்லிட்டு போனார். அவர் ஒரே நாள் சந்திப்பு, ஒரே ஒரு வசனம் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செய்கிறது. ஃபஸ்ட்டு மீட்டு ஒரே ஒரு வசனம் எவ்வளவு பலமாய் கிரியை செய்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் இங்கிருந்து நான் புறப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என் கூட வரலைன்னா பிரயோஜனம் இல்லை, என் கூட வாங்க, இந்த வசனத்தை அந்த மனுஷனுக்கு நான் சொல்ல போகிறேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போனேன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த ஆவியானுடைய கிரியைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் ஒரு வசனம் எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எல்லாரும் ஒரு விஷயம் படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிவர்த்தி ஆகணும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்துட்டு அதற்கு அப்புறமா இந்த வசனத்தில் போகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். டர்ன் டு புக் ஆஃப் 1 John 5th chapter verse 7. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் இருங்க கொஞ்சம் பேர் பண்ணுங்க. 1 யோவான் 5:7 வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். இப்போ படிமா. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். எத்தனை பேருங்க? மூவர். மூவர். அது யாரு? பிதா, பிதா, வார்த்தை, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. ஆமா, பரிசுத்த ஆவி என்பதுன்னு போடல. லாஸ்ட் வேர்டுன்னா என்பவர்களே. என்பவர்களே. படிங்க. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. 1 + 1 + 1 1. தப்பு கணக்கு இல்லை. 1 + 1 + 1 = 1. எத்தனை வரணும்? 3 வரணும். ஆனால் இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நமக்குள் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும்னு ஜெபம் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க. 3 நபர்களை கொண்டவர்கள். 3 நபர். Father of God, Word of God, that is Son of God. Third one, Holy Spirit of God. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்களே. அப்படியானால் உடனே உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம். 3 கடவுளா? இல்லை, ஒரே தேவன்தான். தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. அந்த ஒரே தெய்வத்திற்குள்ளாக, இயேசுவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். ஆகவே அவர் ஒரே ஆண்டவர் தான். ஆமென். இப்போ எல்லாருக்கும் டவுட் இந்த யாருக்கா டவுட் இருக்கா? 3 கடவுளே கும்பிடுறீங்களான்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரே தெய்வத்தை தான் வணங்குறோம். அவர் பேர் தான் இயேசு. அல்லேலூயா என்று நம்ம சொல்லணும். அப்போ 3 தனி நபர்களாக இருந்தாலும் ஒரே ஆண்டவர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் காலாகாலமாக பிதாவாகிய தேவனை ஆராதித்தார்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அதற்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வார்த்தையாக இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். குமாரனாகிய இயேசு. அவர் போயிட்டார். நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் போவேன், ஆனால் உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்பொழுது தேற்றரவாளனாகிய ஒருவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி தான் அன்றைக்கி சீஷர்களுக்கும் தெரியல. எதையோ ஒன்று சொல்கிறாரு ஆண்டவர். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அது புரியல அவங்களுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் அதை மறக்கக்கூடாது. நான் போவேன், ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நான் போனால் தான் அவர் வருவார். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே அதைத்தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேசப்பட்ட வார்த்தைகளில் இந்த அப்போஸ்தலர் 1:8 மிக 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 முக்கியமான ஒரு வசனம். அதனால தான் என்னுடைய பைபிளில் ரெட் லெட்டரில் போட்டிருக்கோம். சிவப்பு கலரில் அந்த வசனம் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அது அவ்வளோ முக்கியமான ஒரு வசனம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 1:8 எப்படி போட்டிருக்குன்னு கேட்டால் வாசிங்க இப்போ படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர்னு இல்லைங்க. ஏன்னா இயேசு சொல்கிறதுனால அந்த ஆவி என்று சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது. அப்போ பின்னால் வர போகிறார் பரிசுத்த ஆவி. அவருக்கு சரீரம் கிடையாது நம்ம மாதிரி. முதல்ல கடவுள் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டால் தேவன் ஆவியாக இருக்கிறார். யாரு? தேவன் என்று நம்ம பைபிளில் போட்டுக்குது. ஆண்டவர் அல்லது உலக ஜனம் சொல்கிற மாதிரி கடவுள் கர்த்தர் எப்படி இருக்காரு? ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 போடப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி இருக்காருன்னு கேட்டால் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சரி, இந்த இடத்துல பரிசுத்த ஆவி என்று ஆண்டவர் உச்சரிக்கிறார். அதே அப்போஸ்தலர் 2:4 வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. 2:4 அப்போஸ்தலர் 2:4 வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆவியானவர் யாரு? ஆவியானவர். ஆவின்னு சொல்ல இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? ஆவியானவர். ஆவியானவர் அவர் ஒரு ஆள். அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர். நாட் ஸ்பிரிட். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சொல்லும் ஆண்டவருக்கு உற்சாகமாய் சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஆவியானவரை குறித்து பேசுகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு வேளை ஊற்றப்பட்டாலும் ஊற்றப்படும். நீங்கள் நிரப்பப்படுவீங்க. கண்டிப்பாக விசுவாசிக்கிறவர்கள் நிரப்பப்படுவீங்க. அப்படி நிரப்பினால் நீங்கள் தைரியமாக அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. விட்டு கொடுங்க அவருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கருத்தாய் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 11:15 வசனத்தில் சொல்லப்பட்டது போல நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்கி இருக்கிறார். உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி என்பது சில இடங்களில் பரிசுத்த ஆவின்னு போட்டிருக்கோம், சில இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்போ அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர், செப்பரேட் மேன். ஆவியானவர். பாஸ்டர் ஆவியானவர் ஆவியானவர் சொல்கிறீங்க, முக்கியமா? கண்டிப்பாக முக்கியம். கண்டிப்பாக முக்கியம். அதுக்கு சின்ன சாட்சி சொல்லிட்டுங்களா முக்கியமாக இல்லையான்னு? அது நல்லா கவனிங்க. 1965 இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் ஆண்டவராக. ஆனால் 1966 ஜனவரியில் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டேன். யாரும் எனக்கு தலை மேலே கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணல, எதுவும் பண்ணலை. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நான் ஆண்டவருடைய துள்ளி குதித்து சந்தோஷத்தால் மகிழ்ந்து நான் உட்காரக்கூட முடியாமல் எழுந்து துள்ளி குதித்தேன். என் 2 முட்டிலிருந்து ரத்தமே வடிந்தது. எனக்கு தெரியாது. அன்றைக்கு பெற்ற அபிஷேகம் நான் முழுதுமாக நிரப்பப்பட்டதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் ஒரு விகற்பம் ஏற்பட்டது. வாட் இஸ் திஸ்? இதுவரைக்கும் நடக்காதது, பார்க்காது, இன்றைக்கு பார்க்குறோமே. ஏன்னா அது பேப்டிஸ்ட் சர்ச்சு, அதனால் அதுக்கு அந்த அனுபவம் வரல. அப்படி பார்த்தாங்க. நான் வீட்டுக்கு வந்து யோசித்தேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்தாரே, எவ்வளோ பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் எனக்கு சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாரங்கள் கழித்து இந்த பக்கத்தில், இந்த போரூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார்.
அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல மனுஷன். ஐ லைக் ஸோ மச். நான் போனேன்னா என் தோல் மேல் தட்டு, டேய் வாடா வாடா உன்னை தாண்டா பார்த்துருந்தேன் அப்படின்னுவார். அவர் என்னுடைய வயசில் அப்போ முதிர்ந்தவர். மோர் தேன் நியர்லி 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் கூட இருக்கும். எனக்கு அப்போ 22 வயசு அவர்கிட்ட போகும்போது. அப்போ அவர் சபையில் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுறேன் இன்றைக்கி, சும்மா போகக்கூடாதுன்னார். நான் இப்படி திடீர்னு சொல்லிட்டாருன்ட்டு ஒரு வசனத்தை எடுத்து ஏதோ ஒன்று கொட்டி கிளறி பயந்து போய் அந்த ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். 1/2 மணி நேரத்துக்குள்ளே அலாரம் அடிக்குது டேபிள் மேலே. என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அடிக்குதுன்னு தெரியல. அப்போ ஆசிரியர்கிட்ட வந்து, பாஸ்டர் அவ்வளோதான் பேசணும், இவங்க பிரசங்கத்தை நிறுத்துன்னு அர்த்தம், அதான் நான் எங்கள் சர்ச்சில் அலாரம் வச்சுருப்போம். அப்படியா? அது எனக்கு தெரியாது. சரி ஆஃப் பண்ணிவிடுங்க அலாரத்தை. ஆஃப் பண்ணிட்டேன். நான் கேட்டேன், அலாரம் சொல்லிடுச்சு முடிச்சிட்டோம்மா? இல்லை பேசுங்க நாங்கள் உட்காந்துக்கிற விசுவாசிங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? என்ன சரிப்பா பேசிப்பாங்க கேட்டேன். பேசியெல்லாம் முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி பேர் உடம்பு சரியில்லைன்னு ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள், நான் பண்ணதுக்கு எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை இது வரைக்கும் அப்படின்னு. அப்போ சரி நான் பண்ணுறேன்பா. எண்ணெயை வச்சு அப்போ ஒருத்தர ஜெபம் பண்ணிக்கினே வந்தார். அப்போ ஒரு அம்மா மேலே கை வச்சு அந்த எண்ணெயை பூசின உடனே ஆய் ஊயின்னு கத்தி ஒரே சவுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பவுமே பண்ணுற மாதிரி தலை மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னார். நான் போக மாட்டேன். ஏன்? நீ என்னை ஓட்ட முடியாது. அதாவது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. காரோ பண்ணது கேட்டதை சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் போக முடியாது. ஏன் போக முடியாது? நீ அபிஷேகம் பெறல, அதனால் நான் உனக்கு பயப்பட மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் இது உபவாசம் போட்டு போனால் தான் போகும், இல்லைன்னா போகாது, உங்களுக்கு தான் வசனம் தெரியுமே அப்படின்னு. அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொன்னார். சரி அந்த எண்ணெயை கொஞ்சம் கொடுங்கன்னு விட்ட வச்ச உடனே தலைமையில் கையை வச்ச உடனே இயேசு நாமத்தில் போகணும்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, பத்துன்னு விழுந்து அந்த பிசாசு போயிடுச்சு. அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை. புரிஞ்சதா எத்தனை பேருக்குன்னு? பிரைஸ் தி லார்ட். அப்போ முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கூட்டின்னு போனார். டேய் நீ அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இன்றைக்கி தாண்டா புரிஞ்சுது அது என்ன பாஸ்டர்னு. வரும்போதெல்லாம் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரத்தில் கேளுங்க, அவர் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது, எல்லாராலும் யாராக இருந்தாலும் அவர் நிரப்புவார். ஆண்டவரே நீ அபிஷேகப்படுத்துங்கன்னு சொன்னால் போதும், அவர் உங்கள் தலை மேலே ஊற்றிடுவார். நீங்கள் செய்ய மாட்டீங்க, அன்றைக்கி வாக்குவாதம் பண்ணீங்க, இன்றைக்கி ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் முக்கியமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் போகும் நிறைய இடத்துல, ஆனால் சில பிசாசுகள் போகாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த சாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வந்து வேறு விதத்தினாலும் போகாதுன்ட்டார். ஆகிய அந்த வசனத்தின்படி மாத்திரம் இல்லை, நாம் அபிஷேகத்திற்குள்ளாய் வந்து விட்டால் பிசாசு முதல் நம்ம வீட்டுக்குள்ளவே வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். காலை வைக்க முடியாது நம்ம வீட்டுக்குள்ளே. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது, அந்த ஆவியானவர் நம்ம வீட்டுக்குள்ளே உலாவுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் ஆவி இல்லை, ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ பரிசுத்த ஆவி என்று தொடங்கப்பட்ட அந்த 1:8 அவர் ஒரு நபர்னு இப்போ புரியுது. பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? ரொம்ப காலத்துக்கு அதே சொன்னீங்க பாஸ்டர்னா. இந்த பக்கத்தில் அரக்கோணத்திலிருந்து இந்த கார்னரில் இந்த பக்கத்தில் இப்படி போகணும். அங்கே போன உடனே ஒரு சபை, அங்கே ஒரு ஏசிய சபை இருக்குது. அங்கே நான் பாஸ்டர் முத்தையா குரூப்பாக ஒரு 5-6 பேர் போயிடணும். பாஸ்டர் சாயங்காலம் பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்துட்டார். அவர் என்னை பார்த்து, பிரதர் காலையில் ஆராதனை நீங்கள் இங்கே பேசிவிட்டு அப்புறம் வாங்கினார்.
நான் காலையில் தங்கி அங்கே பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு அம்மாவுக்காக ஐயா பிசாசு பிடிச்சது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா, அந்த அம்மா கூட்டிகிட்டு வான்னு நான் கூப்பிட்டு வந்தாங்க. கிட்ட வர 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 அந்த அம்மா, ஐயா என்னை ஓட்டிடாதீங்கய்யா, நான் ஒன்றுமே பண்ணல, நிற்கிறேன் சும்மா, என்னை ஓட்டிடாதீங்கய்யா, நான் இதை தான் பழைப்பு நடத்திங்கிறேன், இது மேலே இருந்துக்குன்னு, என்னை ஓட்டிடாதங்கய்யா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். சரி நான் உன்னை ஓட்டலை, நீயா போயிடுன்னு. அல்லையிலே சொல்லுங்கள் ஆண்டவருக்கு, நீயா போயிடு, நான் உன் தலைமையில் கை வைக்க மாட்டேன். பைசலால் பொத்துன்னு ஊழ்ந்தது. அப்போ அந்த பாஸ்டர், ஐயா பார்த்தீங்களா ஐயா, ரைட், இது ரெண்டாவது எவிடன்ஸ். அபிஷேகம் பெற்றதற்கும் அபிஷேகம் பெறாததற்கும் வித்தியாசத்தை கர்த்தர் எனக்கு கண் முன்னாலேயே காட்டினார். இல்லையா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இப்போ இந்த 2-4 அதே வசந்த மறுபடியும் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின நல்ல கவனிங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, வரத்தின்படியேனா கிஃப்ட் தான் இங்கிலீஷில் போட்டு, தமிழ் தான் கரெக்டு. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வரம். அது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னது சொல்லுங்க? அது ஒரு வரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா அது ஒரு வரம். அது ஒரு வரம். நீங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே வராதனால நீங்கள் ருசி பார்க்கலை. நீங்கள் என்ன சில சமயத்தை தப்பு கணக்கு போடுறீங்கன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழுறோம், அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவராச்சே நம்ம மேலே வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். பிரைஸ் தி லார்ட். யாரும் பரிசுத்தம் முற்றிலும் அடைந்தவர்கள் இல்லை. ஹூ எவர் மேபி, முழுவதும் 100% பரிசுத்தம் அடைஞ்சிட்டா பூமியில் அவங்க இருக்க முடியாது. அன்றைக்கு எடுத்துட்டு ஆண்டவர், நீ இந்த உலகத்துக்கு தகுதி இல்லை, அங்கே தான் தகுதி, எடுத்துன்னு போயிடுவார். ஏன் ஆண்டவர் எடுத்தார்? நல்லா தானே இங்கே இருந்தார், எப்படி போனாங்க, எப்படி ஏது ஒன்றுமே புரியாது. அவங்க அவ்வளோதான் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்தாங்க, கர்த்தருக்காக ஜீவித்தாங்க, கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்தாங்க. நீங்கள் லாய்க்கப்படாது, என் ராஜ்யத்துக்கு வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வரும் ஆண்டவர். அப்போ நாம் எல்லாரும் முழுவதும் பரிசுத்தம் அடைந்தவர்கள் கிடையாது. பரிசுத்தமாகுதலை பூரணராகும்படிக்கு நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ அடியான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நான் ஒன்று பேசுகிறேன். உங்களிடத்தில் ஒரு ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை சுட்டி காட்டுவார் ஆண்டவர். என்ன பண்ணுவார்? சுட்டி காட்டுவார். நம்ம சபையில் நடந்த ஒரு ஒத்திகையை சொல்கிறேன், கூத்துன்னு சொல்லக்கூடாது. நம்ம சபையில் நடந்த ஒரு ஒத்திகை, ஒரு ரிகர்சல். நம்ம சபையில் ஒரு சகோதரருக்கு கல்யாணம் பண்ணோம். நான் தான் கல்யாணம் பண்ணி எல்லாம் முடித்தேன். ஒரு 6 மாதம் கழித்து அந்த 2 கப்பலும் வந்தாங்க. 6 மாதத்தில் 1 வருஷம் கூட இருக்கும். வந்தாங்க, ஆண்டோடைய வார்த்தையை பேசணுன்னு ஜெபம் பண்ணிலாம் போவாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு ஃபோன் வந்தது. நான் அதில் ஃபோனில் பேரெலாம் போடல. ஹலோ, யார் பேசுறதுன்னு. நான் தான் பேசுகிறேன் பாஸ்டர். நான் தானே? யார்? குரல தெரியல உனக்கு? நீங்கள் அமெரிக்காவில் நடக்கலை, நம்ம சர்ச்சில் நடந்தது சொல்கிறேன். நீ என்ன தான் பேசுன? நீ சர்ச்சில் என்ன குத்தி குத்தி பேசுன நீ, தெரியுமா? என் தெரியாது நினச்சிங்கிறியா? அட பிசாசே. நான் உடனே என்ன சொன்னேன் தெரியுமா? பிசாசே, வாயை மூடி இயேசுவின் நாமத்தினாலும் போட்டு கட் பண்ணிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அம்மாவை குறித்து எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட முடியல. வாட் ஆர் த கேரக்டர், ஹேபிட்ஸ், என்ன ஹேபிட்டு, அவளுக்கு என்ன நற்குணங்குது, என்னதுன்னு ஒன்றுமே தெரியாது. இதே சபைக்கு வரப்போகிற ஒரு பொண்ணு, அவ்வளோதான்.
இதை மாதிரி சண்டை பிடிச்சா. இப்போ சொல்கிறேன், இது வரைக்கும் சொன்னதில்லை, இன்றைக்கி சொல்கிறேன். நேரம் வந்தால் பேரை சொல்கிறேன், வரும் அது ஒரு நேரம், அப்போ பேரை சொல்கிறேன். நான் ஏன் இது சொல்கிறேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாரானால், உங்களோடு பேசுவாரானால் விட்டுணும், நீங்கள் விடணும். பாஸ்டர் யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா இங்கேருந்து போய், அதான்ப்பா கரெக்டாக அப்படி கையை நீட்டி நீட்டி பேசுகிறது, இப்படி நீட்டுறது அப்படின்ட்டு யாரும் சொல்லிட்டுக்கிறாங்க போய். யாரும் இல்லை, ஆவியானவர் சொல்கிறாரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது, அந்த ஆவியானவர் நம்மேல் பொழிந்தாரானால் அது ஒரு வரம் என்று நாம் இப்போ படித்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார்னா நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு அர்த்தம்? ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஐயா வரம் வேணும்னு கேட்டு இன்னத்தான் தவம் கண்டா கூட அதுக்கு கோழி எடுத்தான், ஆடு எடுத்தான், மாடு எடுத்தான், மயில் எடுத்தான், நடுராத்திரி வாயாங்கூட பின்னால் அமாவாசை அன்றைக்குப்பா நடுக்காட்டு சுடுகாட்டுக்கு போனவா, இதெல்லாம் சொல்லி உனக்கு ஒரு வரம் வாங்கி தரேன் எடுத்துன்னு போவான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இது அது இல்லையா? நம்ம ஆண்டவர் எவ்வளோ 68வது சங்கீதம் 15வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 68:15 படிங்க. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. 18 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு, மனுஷருக்குள் வந்து வாசம் பண்ணுவதற்காக, துரோகிகளாகிய மனுஷர் நமக்கு வரங்களை பெற்றுக்கொண்டு வரங்களை கர்த்தர் பெற்று நமக்கு கொடுத்தார். Praise the Lord. Hallelujah. ஆமாம், நமக்கு வரங்களை சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரத்தில் பெற்று நமக்கு கொடுத்தார் ஆண்டவர். Hallelujah. ஆமாம், அந்த பரிசுத்த ஆவியின் வரம். இதைத்தான் பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். வாசிங்க, எபேசியர் 4:8 வாசிங்க. முற்காலத்தில் மைக்கில் படிமா 4. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, அவர் அதே வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் வருது, வேற ஒண்ணுங்க. உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, மனுஷர்களாகிய நமக்கு வரங்களை கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு தந்தருளின அந்த அபிஷேகம் ஏதோ ஒன்று என்று நினைத்து அதை அள்ள தட்டிவிடக்கூடாது. பல முறை இந்த வேகாத ஆட்கள், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தேவை என்று விரும்பாத ஆட்கள் பல பிரசங்கத்தை கேட்டு கூட அந்த அனுபவத்துக்குள்ளே வரல. இது வரைக்கும் வரல. ஏன் வரல? ஏன் இந்த அனுபவத்திற்குள்ளே வரலைன்னா, முதல்ல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நமக்கு எதுக்கு இப்போ அந்த அபிஷேகன்றான், ஆவின்றான், ஏதோ சொல்கிறான், குதிக்கிறான், போகிறான். விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாதவருக்கு அவர் வரமாட்டார். விருப்பம் இல்லாதவர்கிட்ட அவர் வரமாட்டார். அதுக்கு தான் ஏசாயால சொல்லப்பட்டது தாகம், ஒரு ஆங்ஷியஸ், ஒரு தர்ஸ்டி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலங்களின் மேல் ஆறு, உன் சந்ததியின் மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார் ஆண்டவர். ஊற்றுவேன். அந்த அபிஷேகம் என்று சொல்லுகிறது, அது ஒரு வரம். என்னது? வரம். அந்த வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த வரத்தை
நீங்கள் அனல் மூட்டி எழுப்புங்க. ஏதோ ஒன்று நிரப்பப்படும் பொழுது, அந்த அப்போஸ்தலர் 2:4 மறுபடியும் படிங்க. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, ஆவியானவர் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, தங்களுக்கு தந்த அந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன பண்ணாங்களா? வேறு வேறு பாஷை என்னென்னமோ பேசுகிறாங்க. காக்கரி பூக்கரி என்னென்னமோ ஒன்றுமே புரியாது, அப்படி பேசுகிறாங்க. அந்த அபிஷேகம் மனிதனுக்கு வந்துவிட்ட பிறகு தூதர்களுடைய பாஷை அல்லது இந்த தேசத்திலே எங்கேயோ பேசுகின்ற பாஷை அந்த ஆவியினால் கர்த்தர் நிரப்பும் பொழுது அவங்க பேசுகிறாங்க. வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். இல்லையே சொல்லுவான் ஆண்டவருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல, என்னுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாஸ்டர் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தினேன். அப்போ இங்கெல்லாம் வீடு அந்த கார்னர் அந்த பக்கத்தில். அப்போல்லாம் வீடு கூட்டங்கள் எல்லாம் இடம் கிடையாது, சபை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு 2-3 பேர் மாத்திரம் தான் எங்கிட்ட ஃப்ரெண்டு. அவங்க மூலிமா ஒவ்வொரு வீட்லேயும் பர்மிஷன் கேட்டு எந்த சபைக்குனா போவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டோமா, உங்கள் வாசலில் ஒரு ஜெபம் நடத்திட்டோமான்னு கேட்பேன். பர்மிட் பண்ணாங்கலாம் பண்ணுவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அதுபோல் அங்கே பாசம்மா வீட்டுக்கு போனப்போ அவங்க ஒரு சபைக்கு போகிறவங்க, நான் வேறு சபைக்கு போகிற ஆள். உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வைக்கட்டுமா? அப்பா பாசம்மாடி அப்பா அது ஜெபம் வையுங்க. நான் அபிஷேகம் பெற்ற புதுசு நான் சொல்கிறேன். பட் நோ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமெல்லாம் கிடையாது. அப்போ அந்த வாசலில் ஒரு மறைவெல்லாம் கிடையாது. ரோட்டில் போகிறவங்க போய்கின்னு வந்துட்டு தான் இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. மைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வெறும் மைக்கில் தான் கூவி கத்தி பேசுகிறேன். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 15-20 பேருக்கு மேலே உட்காருங்க. வேறு சபைக்கு போகிறவங்க போல இருக்குது. சபைக்கு போகாதவங்களும் ஏதோ கதை கேட்பாங்கலாம் உட்காருவாங்க. சில சமயத்தில் அந்த காலத்தில் இந்த துணி ஏலம் விடுவான் ரோட்டில். எப்படி ஏலம் விடுவாங்கனாக்கா, ஒரு மூட்டையை எடுத்து வச்சுட்டு ஏலம் விடுவாங்க. அதுக்கு ஒரு விளக்கு ஒன்று கொளுத்துடுவாங்க, கெரசின் லைட்டு. அது தீபம் மாதிரி எரியும். அதுக்கு அந்த துணியை எடுத்து ஏலம் விடும்பொழுது எல்லாம் சாப்பிட்டு மற்ற பேர் கும்பல சூட நின்றுக்குவாங்க. அதுபோல் யாரோ துணி ஏலம் விடுறான் போலுக்குதுன்ட்டு ஜனங்க நின்றுட்டாங்க அங்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றி சொன்னேன், பேசினேன். இதே இவ்வளோ பேர் தான் இருக்கேன், இவ்வளோ பேர் உக்காந்துக்கிறீங்களே. இந்த அனுபவத்தெல்லாம் ஏன் எனக்கு அன்றைக்கி அனுமதிச்சார்னா, உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அதை அனுமதிச்சார் எனக்கு. அல்லேலூயா. நான் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பட் நோ எக்ஸ்பீரியன்ஸ். பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை நான் இன்னும் பெறலை. வெதர் இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஈவில் ஸ்பிரிட், இது அசுத்த ஆவி பிசாசா இல்லை பரிசுத்த ஆவியானவரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வாசலில் நடந்தது என்ன தெரியுமா? நான் பேசி முடித்த உடனே உட்கார போகிறேன், முடித்த உடனே ஆவியானவர் பலமாய் அந்த வாசலில் இறங்கிட்டாருங்க. பலமாய் இறங்கினார். இறங்கிடுமே பலமாய் இறங்கிடுமே, அக்கினியா இறங்கிடுமே, வல்லமையா இறங்கிடுமே, இறங்கிடுமே பலமாய் இறங்கிடுமே, வல்லமையா இறங்கிடுமே, அக்கினியா இறங்கிடுமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமையா இப்போ இறங்கிடுமே. ஆவியானவரே ஆவியானவரே சடுதியாய் இப்போ இறங்கிடுமே, இறங்கிடுமே, பலமாய் இறங்கிடுமே, வல்லமையா இறங்கிடுமே, அக்கினியா இறங்கிடுமே. அல்லேலூயா. ஜெயமாக சொல்லுங்க. ஓஹோ, சாத்தான் விதைப்பான் உங்கள் மனசில். என்ன விதைப்பான்னு நான் சொல்கிறேன். இப்போது ஆவியானவர் தானே பேசுகிறாரு. இப்படி தான் கூட்டம் நடத்தி பாசனம்மா புஷ்ணு வந்துட்டார் பொழுது ஒரு வீட்டுக்கு. அப்படின்னு தப்பு கணக்கு போடாத. அந்த கணக்குக்கு நான் ஆள் கிடையாது.
பார்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நடத்தின அனுபவம் கிடையாது. எல்லா பெண்கள் மேலே ஆண்கள் மேலே ஆவியான ஊட்டப்பட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் விதைச்சி அப்படியே நிற்கிறேன் அப்படியோ. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தான் பண்ணுறது? நானும் வாலிபேன். தலைமையில் கை வச்சு நாமத்தில் போகணும்னு சொல்லக்கூடாது. ஆவியானவர் இறங்கிட்டு இருக்கிறாரு, எப்படி சொல்கிறது? இப்படியே தகைக்கிறேன் நான். ஒரு பொண்ணு மாத்திரம் விட்டு ரோடெல்லாம் பண்டுக்குன்னு போகுது. அப்போ தான் நான் இந்த பைபிளில் படித்த வசனம் என்ன படித்தேனே, இது என்னவாய் முடியுமோ இது என்னவாய் முடியுமோ தெரியலையா ஆண்டவரே, தெரியாத வந்து இங்கே பேசிட்டுனப்பான்னு யோசனை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்டாங்க எங்கள் அம்மா வந்தாங்க. பாஸ்டர் அம்மா இழுத்துன்னு போகிறாங்க, உள்ளே கை பிடிச்சி தூக்கி இழுத்துன்னு போய் விடுறேன். அப்புறம் இன்னொரு பொண்ணை வந்து அப்படி இழுத்துன்னு போகிறாங்க. அந்த 3வது வீட்டிலேருந்து ஒரு 15 பொண்ணு, எனக்கு தெரியாது அவங்களாம் யாருன்னு. அதுக்கப்புறம் அவங்களும் இழுத்துன்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் கண்ண முடியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஒரு வெய்ய தெளிஞ்சு உட்காந்தாங்க. என்ன ஆச்சு? நானும் கேட்கல, அவங்களும் கேட்கல. ஜெபம் பண்ணிவிட்டேன். ஆமென் இயேசுவின் நாமத்தில் பிதாவே சொல்லிவிட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்க சொல்லிவிட்டு பையனில் பைபிள் எடுத்துக்கின்னு, இனி இந்த பக்கம் 1 மாதத்துக்கு வரக்கூடாது, நம்ம வரக்கூடாது. என்ன ஆச்சு தெரில, நாளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் வருது தெரில, இந்த மாதிரி எல்லாம் சாஞ்சி விழுந்துட்டாங்களான்னு வீட்டுக்கு வந்தேன். வேண்டிய அந்த வீட்டுக்கு வந்த பிறகு உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது பாருங்கள். எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியான அந்த ராத்திரியில் என்னை உணர்த்தினார். ரொம்ப நேரம் நான் தூங்கலை, அதற்காகவே ஜெபித்தேன். ஆண்டவரே இது என்னது எனக்கு புரியலப்பா. நான் மகனே, நான் உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அங்கு அவர்களுக்கும் அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு தான் அந்த அபிஷேகத்தை நான் எனக்கு ஊட்டினேன். என்ன அருமையான ஆவியானவர் பாருங்கள். அவர் அன்பின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? அன்புள்ள ஆவியானவர். நான் சொல்லி முடிச்சிடுறேன், மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். கண்டிப்பாக தேவைதானா பாஸ்டர் இந்த அபிஷேகம் அப்படின்னு? நீங்கள் இல்லை, யூடியூப்பில் இந்த வசனத்தை கேட்டுக்கிறாங்க. அது பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம ஊழியமாக செய்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை நினைக்கலாம். இப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் பண்ணுறீங்க. பத்திரமே விடுங்க, இங்கேயே கடன் ஒரு 2 லட்சம் கடன் வாங்குறீங்க. அட்வொகேட் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கடன் இவ்வளோ % வட்டிக்கு கொடுத்தேன் எப்படி எது எழுதின்னு வந்துட்டார். நான் கடைசியில் அந்த பணம் கொடுத்ததுக்கு 2 சாட்சிகள் போடுவாங்க. ஒரு சாட்சி போதாதில்லை? போதும் இல்லை என்ன பீட்டர்? ஒரு சாட்சி போதாது. ஒரு சாட்சி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சாட்சி போட்டு தான் பக்கம் இழுத்துட்டாங்க, என்ன வேணா பண்ணலாம். குறைஞ்சது 2 சாட்சி இருக்கணும், இல்லை 3 சாட்சி இருக்கணும். அப்போ தான் அது செல்லும், அது எழுதுனது. புரியுது நான் சொன்னது? இப்போ அது போல தான் நம்ம இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் பிதாவாகிய தேவன் ஒரு சாட்சி, அடுத்த சாட்சி பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமாம், 2 பேரும் ஃபங்க்ஷன் ஆகுறாங்களா? கண்டிப்பாக 2 பேருமே ஃபங்க்ஷன் ஆகுறாங்க இப்போ அட் ப்ரெசன்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனம் மாத்திரம் படிங்க, நான் முடிச்சிடறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் யாரு? ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்றாரு ஆவியானவர்? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாரியா. ஆவியானவர் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க? முட்டி போடுறதோ முடியலையோ கூடியலையோ உக்காந்துக்க ஸ்தோத்திரம் சொல்லு. நல்ல இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தை கட்டி செபித்து போடுகிறேன், இந்த பலவீனத்தை நீக்குகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் பெயரை சொல்லி கட்டளையிடு சொல்லு. அது துட்டு வணி யாரும் கடன்களும் கேட்கறதில்ல, சும்மா சொல்லு. பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாக சொல்லுங்க. பால்யாங்கிச்சோன்னு ஒரு ஊழியக்காரர் சவுத் கொரியாவில், அவர் சென்னைக்கு வரும்பொழுது 10 லட்சம் பேர்
அவங்க சபையில் விசுவாசி. எத்தனை லட்சம் பேர்? 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேருடைய ஊழியக்காரர் முதல்ல ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒரு பிசாசு கட்ட போய் மாட்டினுக்கிறார் ஒரு அம்மா மேலே, என்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அம்மா மேலே இருக்கிற பிசாசு துள்ளி குதிச்சு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பிசாசு போக மாட்டேங்குது, ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பிசாசு பிடிச்ச அம்மா சொன்னான், யோ இது கூட தெரியாத ஊழியத்துக்கு வந்துட்டு நீ இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுதான். யாரு? பிசாசு சொல்லுது, பாஸ்டருக்கு சொல்லி கொடுக்குது. இயேசுவின் நாமத்தில் நீ போன்னு சொல்லியா நான் போகிறேன், இல்லைன்னா நான் போக முடியாதுன்னுட்டான். அவர் புக்கில் எழுதிருக்குது, நான் சொல்கிறேன், பால் வாங்கிச்சோ. அப்போ அப்படியா? அப்போ கொஞ்சம் பயமாவங்க தான், கொஞ்சம் அச்சமாவங்க தான். அட சொல்லி தொலையான்னு திரும்பி பிசாசு. அப்போ இயேசு நாமத்தில் போ, ஆள் தான் ஊதிச்சு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், சும்மா தான்மா சொன்னேன் நான். எப்படி சொன்னேன்? சும்மா தான் போ இயேசு நாமத்தில், என்ன அது போயிடுச்சுமா. நீங்கள் கூட என்ன தெரியுமா பண்ணுறீங்க சில சமயத்தில், நம்ம சொன்னால் போகுமா? அது இந்த சந்தேகம் எதுக்கு? ஆண்டவர் மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷருக்கு வரங்களை கர்த்தர் கொடுத்தார். அவரை நம்பி வந்த பிள்ளைங்க நம்ம. அப்போ சும்மாவே நான் எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது? பொல்லாத உலகமாச்சே, திடீர்னு செய்வனை செய்கிறானே, நான் எப்படி அதை மேற்கொள்றது? நான் ஒரு மந்திரவாதி கிட்ட போவேன், எங்க கோடம்பாக்கம். சரிம்மா பாச, உங்களுக்கு தாம்பரத்தில் கூட ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தெரியும். அவன் எப்படி தெரியும் கேட்டால் அது ஒரு பாஸ்டர் மூலியமாக தெரியும். அல்லையில சொல்லுங்க. சரி, புரியல உங்களுக்கு, அதான் சிரிக்க மாட்டீங்க. அந்த பாஸ்டர் மந்திரவாதம் பண்ணுறதுக்கு அங்கே போகிறாரு. அதனால் பாஸ்டருக்கு தெரியும் மந்திர வைத்தி வீடு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நாட்டில் இருக்கிறாங்கய்யா. அதை நம்பி போகுது ஜனம், அதை நம்பி காசை இப்போ செலவு பண்ணது. எப்படி தான் இப்போ முடியுமே தெரில. அது வேணாம், நம்மளுக்கு விட்டுறேன் நான். அதை மாதிரி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. வீட்டில் போகிறீங்க, பலவீனமாக இருக்குது, பரிசுத்த ஆவியானவரை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாங்க என் மேலே, இந்த பலவீனத்தை நீக்குங்க. எத்தனையோ முறை நான் ருசி பார்த்துட்டேங்க. அங்கேருந்து வருவேன், யாரும் உட்காருவாங்க, ஒன்றுமே முடியாது. சகோ நீ பேசிட்டுப்பா, நம்மளை உடுப்பா ஆளன்னு. அதுக்கப்புறம் அப்படி பார்ப்பேன்னா திடீர்னு டாடி வந்து என்ன பேச்சுட்டார். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வேணா இப்போ நானே பேசுகிறேன்ப்பா. அதுக்கப்புறம் பேசினோடனே 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னா எப்போ முடிக்கிறேன், 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னா எப்போ முடிக்கிறேன். என்ன பாஸ்டர் மைக் எடுத்தார், எப்படி 3/4 மணி நேரம் ஆகும் கணக்கு போட்டுறீங்க. வந்து எப்படி வருது அந்த 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு? வரும்பொழுதே சுருண்டுக்குன்னு உக்காந்துட்டு வந்தெல்லாம் போய் நினச்சிட்டு வரேன். யாருடைய பலன்னா? ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. அதான் ஆவியானுடைய பலன். என்னுடைய வசனத்தை பேசும் பொழுது ஆவியானுடைய பலன் என் மேல், வசனத்தை கேட்கும் பொழுது அவருடைய பலன் உங்கள் மேலே வந்து இறங்குகிறது. இதுக்கு தான் அடிக்கடி வந்து கேளுங்கன்றது. சும்மா வந்து ஆனால் ஆண்டோடைய வார்த்தை கேளுங்க. அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு கிரியை நடப்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமாம், நமது பலவீனங்களில் நமக்கு என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். அதுக்கு அர்த்தப்படி படிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ பாருங்க, 2வது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நமக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. ஆமாம் ஐயா, இப்போ இந்த சிஸ்டர் பலவீனம் பார்க்குறான், சிவம் இருக்கிறான். நம்ம கொஞ்சம் தான் ஜெபம் பண்ணுவோம், அவர் ஜென்ரேட்டரு, அவர் அதுக்கு மாதிரி ஜெபம் பண்ணுகிறார். இப்படி 2ம் ஒரே டைமில் போனோடனே அங்கே ஒரு விடுதலை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஆவியானவர் அதே தான் முடியுங்க அந்த வசனத்தை. பெருமிச்சோடு நமக்கு வேண்டிய. அப்புறம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆமா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ ஆவியானவர் விடுதலை செய்கிறார். 34வது வசனம் படிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாரு? கிறிஸ்துவே மரித்தவர். யாருங்க? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துனா இயேசு. கிறிஸ்து இயேசுவே மரித்தாரு, அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே உயிரோடு எழுந்தாரு, அவரே தேவனுடைய வலது பாசத்துல இருக்கிறவர், அவரே வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப நமக்கு எத்தனை பேர் வேண்டுதல் பண்றாங்க? ஒரு பக்கத்துல ஆவியானவர், இன்னொரு பக்கத்துல இயேசு. விடுதலை கிடைக்காது இருக்குமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் போகும்பொழுது எலக்ட்ரிக்கலில் ஜாமம் பண்ண லைட் எரியும். ஒரே ஒரு ஒயர் பண்ணால் லைட் எரியாது. ரெண்டுமே கனெக்ட் ஆகணும், அப்போ தான் வெளிச்சம். அப்போது வெறும் தேவன் இயேசு மாத்திரம் ஜெபம் பண்ணல, நமக்கு வேண்டுதலாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உடனே விடுதலை, உடனே டெலிவரன்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எழுந்து, ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாங்கள் எங்கள் மேலே நீங்கள் இறங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது ஆண்டவரேன்னு ஒரு 5 நிமிஷம் பாஸ்கர் அவங்க நடத்துவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரோ அது மாதிரி நடங்க. கண்ணை மூடிட்டு யாரையும் பக்கத்தில் பார்க்கக்கூடாது. ஆவியானவர் ரொம்ப சமீபமாக கிட்டே இருக்கிறார்.